இவ்வளோ ஹேரோட வீடியோ போட்டுட்டு இருந்தேன்னா சேம் ட்ரெஸ் சேம் லொக்கேஷனில் இப்படி ஒரு வீடியோ போடுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நம்ம ஹேர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு. ப்ரைடல் ஒர்க் போகிறப்ப இயர்லி மார்னிங்கே தலை குளிச்சுட்டு ஹேரை மெயின்டைன் பண்ண முடியலங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஹேர் கட் பண்ணோம். பட் அது என்ன பிரச்சனையாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப அதுக்கப்புறம் லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி முடி போட்டால் ரொம்ப லீனாக இருந்தது, நமக்கு லாங் ஹேர் வச்சுட்டு இப்படி இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்னோட திக் ஹேர் வந்துருச்சு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் நமக்கு ஒரு ஹேர் ஆயிலும் அண்ட் சீயக்காயும் சென்ட் பண்ணாங்க. இது எந்தவித பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை, அவங்க சென்ட் பண்ணாங்க. நான் அதை யூஸ் பண்ணி என்னோட ஹேர் வந்துட்டு நல்லா வால்யூம் ஆயிடுச்சு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு போனிடெயில் போட்டாலுமே நல்ல திக் அண்ட் ஹெல்த்தியாக தெரிஞ்சது என்னோட ஹேரு. ஸோ நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் ஹேராக இருந்தாலும் எனக்கு திக்காக வேணும், ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை வந்துட்டு நைட்டு நல்லா நான் காமிக்கிற மாதிரி ஹெட்டோட நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீகக்காய் போட்டு குளிங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் வந்துட்டு அனுப்புகிறாங்க. நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாய்.